வணக்கம். வாழிய நலம். சின்ன வயசுல பாண்டவர்கள் 5 பேரும், கௌரவர்கள் 100 பேரும் ஒண்ணாவே அரண்மனையில வளர்றாங்க. அஸ்தினாபுரத்துல, அந்த ஊர்ல, அந்த ராஜ்யத்துல, நாட்டுல. அப்ப வந்து பாண்டவர்கள்ல வந்து பீமன் ரொம்ப பலசாலியா இருக்கான். அவன் வந்து என்ன பண்றான், அந்த கௌரவர்கள் 100 பேர, துரியோதனன், அவன் தம்பிகள் எல்லாரையும் சேர்த்து தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்கிறது, பந்தாடுறது, அப்படி போடுறது, இப்படி போடுறது, அலை கழிக்கிறது, தண்ணிக்குள்ள நீச்சல் அடிக்க போனா ஒரு 5, 6 பேர் கையில புடிச்சிட்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டு அமுக்கிடுறது. அப்புறம் பசங்கள்லாம் அவங்கலாம் மரம் ஏறுனாங்கன்னா, அவங்க மரத்துல ஏறி ஒரு மாங்காய் பறிக்கிறதுக்கு ஏறுனாங்கன்னா, இவன் அப்படியே மரத்த போட்டு உலுக்குவான். எல்லாம் பொத்து பொத்து பொத்துன்னு கீழ விழுந்து எல்லாம் அடிபடுவாங்க. ஸோ பீமன்ட்ட அடிபட்டு எல்லாருக்கும் 99 பேருக்கும் உடம்பு ஃபுல்லா காயந்தான். அவங்க எல்லாரும் போய் அவங்க துரியோதனன்ட்ட போய் சொல்லி குறைப்பட்டாங்க. துரியோதனனுக்கு பொறாமை தாங்கல பீமன் மேல. இன்னொன்னு வந்து என்னாச்சுன்னா, பீமனுடைய அண்ணன் தர்மரை வந்து இளவரசரா பட்டம் சூட்டிட்டாங்க. அதனால பிற்காலத்தில் அவன் தான் நாட்டு ராஜாவா ஆவறதுக்குரிய தகுதியோட இருக்கான். இப்ப வந்து அவனுக்கு துணைக்கு பீமன் வேற இருக்கான். ஸோ அவன் நினைக்கிறான் துரியோதனன், பீமனை நம்ம ஏதாவது அவனை ஒரு வழி அவனை இல்லாம ஆக்கிட்டோம்னா, நமக்கு இவனை ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். நம்ம ராஜாவாயிடலாம் அப்படின்னு பிளான் பண்றான். அதனால என்ன பண்றான், ஒரு ஒரு 15 10, 15 வயசு இருக்குமா, அந்த சமயத்துல எல்லாம் ஒரு நாள் வந்து கங்கைக்கு ஒரு பிக்னிக் மாதிரி போறாங்க. அங்க போய் விளையாடுறாங்க ஃபுல்லா. நல்லா விளையாண்டு ஃபுல்லா பகல் ஃபுல்லா விளையாண்டு, அப்புறம் நல்லா சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சோன்னா டயர்டாகி எல்லாம் ரெஸ்ட் எடுத்து படுத்துடுறாங்க. பீமருக்கு மட்டும் துரியோதனன் என்ன பண்றான், சாப்பாட்டுல கொஞ்சம் பாய்சனை கலந்துடுறான். அதனால பீமன் அப்படியே பயங்கரமான மயக்கத்துல போயிடுறான். அப்ப வந்து ஆளுங்களை வச்சு பீமனை வந்து ஒரு கயிறை போட்டு கட்டி ஒரு போட்ல வச்சு நேரா கங்கையில போய் நடுவில் கொண்டு தண்ணியில போட சொல்லிடுறான். அவங்க தண்ணியில போட்டு போயிடுறாங்க. போடுற இடத்துல ஒரு ஈட்டி வேற சொருவிடுறான் தண்ணியில. அதுல ஈட்டியில போய் மாட்டிட்டா சாவட்டணும். ஆனா அதுல ஈட்டியில அடிபடாம பீமன் தண்ணிக்குள்ள போயிடுறான். அவன் தண்ணிக்குள்ள போகும்போது அது அங்க தண்ணியில இருந்த பாம்பு எல்லாம் கடிச்சு அவன் உடம்புல இருந்த பாய்சன் போயிடுது. அவன் நேரா நாகலோகத்துக்கு போயிடுறான். நாகலோகத்துல இருந்த நாகப்பாம்போட ராஜன் நாகராஜன் பார்த்துட்டு, யாருப்பா இந்த பையன் எங்கேயே வந்துட்டான் அப்படின்னோடனே, இல்லை வாயு பகவானோட பையன் பீமன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவனை உபசரிச்சு அவனுக்கு வந்து ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட்லாம் தராங்க. அப்போ வந்து ஒரு பானையில வந்து ஒரு தீர்த்தம் மாதிரி இருக்கு. அதை சாப்பிட்டா 10 யானை பலம் வரும். 10 பானை இருக்கு. எல்லாத்தையும் அவனை குடிக்க சொல்றாங்க. குடிச்சோன்னா 100 யானை பலம் வந்துடுது. அவன் அப்படியே இன்னும் கொஞ்சம் மயக்கமா இருக்கு. நல்லா ரெஸ்ட் எடுத்து ஒரு 4 நாள் தூங்கிறான். 4, 5 நாள். அங்க வந்து அவங்க ஊர்ல வந்து அவங்க அம்மா அவனை காணோன்னு தேடுறாங்க. அவங்க அண்ணன் தேடுறாரு. துரியோதனன்ட்ட கேட்டா அவர் அப்பயே வீட்டுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல பார்த்தா அவனை காணோம். அப்போ வந்து அவங்களுக்கு சந்தேகம் வருது, துரியோதனன் ஏதோ பண்ணிட்டானு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே திகச்சு இருக்கும்போது, ஒரு வாரம் கழிச்சு பீமனே நடந்து நேரா வீட்டுக்கு வந்துடுறான். அந்த மாதிரி சொல்றான், ஓரளவுக்கு அவன் இந்த மாதிரி சொல்லிடுறான். அந்த மாதிரி தண்ணியில இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சு வந்துட்டான்னு சொல்றான். அப்ப அவங்களுக்கு தெரியுது துரியோதனன் மேல சந்தேகம் வருது, இவன் ஏதோ பண்றான்னு. அப்ப வந்து சரி, இனிமே துரியோதனன்ட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. துரியோதனை வந்து பீமன் திரும்பி பார்த்தோன்னா இன்னும் பொறாமை அதிகமாயிடுது. ஸோ அவங்களுக்குள்ள ஒருத்தங்க அந்த புகைச்சல் இருந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் பீமன் வந்து முன்ன விட பயங்கர பலசாலியா திரும்பி வந்துடுறான். நன்றி, வணக்கம்.